வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெட் கலர்னால் ஓவர் ஹீட்டட், எல்லோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டட். ஸோ எப்போல்லாம் பிட்காயின் வந்து எல்லோக்கு மேலே இல்லை ஓவர் ஹீட்டட் ஜோனுக்கு பக்கத்தில் போகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் கரெக்ஷன் எடுத்திருக்கும். 2 to 3 months வந்து கரெக்ஷன் எடுத்திருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோக்கு கிராஸ் பண்ணி மேலே போயிருக்குது, அதாவது ஹீட்டட் ஜோனுக்கு மேலே ஓவர் ஹீட்டடுக்கு கிட்ட போயிருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 months வந்து நல்லா கரெக்ஷன் எடுத்துச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டட் ஜோனை டச் பண்ணி கீழே வந்துருச்சு. ஆனால் இன்னும் வந்து அது மேலே கிராஸ் பண்ணல, ஓவர் ஹீட்டட் ரெட் ஜோன் வரைக்குமே போகலை அப்படின்னு சொல்லி கிளாஸ்னோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சார்ட் கொடுத்துருந்தாங்க. எத்திரியம் வந்து ஆல் டைம் ஹையர் டச் பண்ண போகுது. ஸோ அதை பார்த்துட்டு என்கிட்ட மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சாலிடேட்டட் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் என்கிட்ட வந்து நிறைய பேர் பர்சனலாக ஆகட்டும் இல்லை குரூப்பில் ஆகட்டும் சேட்டு குரூப்பில் ஆகட்டும் எங்கே வேணாலும் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கன்சாலிடேட் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக இருக்குது. இந்த வீடியோவில் மெயின் கண்டென்ட்டாக நான் எதை வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்சாலிடேட் லிஸ்ட். அதாவது நான் ஆல்ரெடி லிஸ்ட்டு எக்ஸல் சீட்டை வந்து டெலகிராமில் கொடுத்துருக்குறேன். அதில் ஒரு 200 காயின்ஸ் 100 to 200 காயின்ஸ் இருக்கும். அதில் இருந்து நான் வந்து ஒரு 10 to 20 காயின்ஸ் வந்து நான் பர்சனலாக வந்து பார்த்துட்டு இருக்க காயின்ஸை வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் அந்த காயினை ஏன் பார்க்குறேன், ப்ளஸ் இதெல்லாம் கொஞ்சம் புல்லிஸாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். பட் மேபி ஒன்லி லார்ஜ் கேப் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச காயின்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு நம்பக்கூடிய ஒரு காயின் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இது நான் பர்சனலாக எனக்கு இப்போது என்னோடய போர்ட்ஃபோலியோக்கு தகுந்த மாதிரி எதை நான் அதிகமாக வச்சுருக்கிறனோ ப்ளஸ் நான் எதை நம்புறனோ இதெல்லாம் வச்சு எதை டிசிஏ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் அது வந்து இப்போ ஓவராலாக இருக்கக்கூடிய புல்லிஸான கேட்டகரிஸ்க்கும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி காயின்ஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதே தான் பை பண்ணணும்னு கிடையாது. அது இல்லாமல் ஏதோ ஒரு பர்டிகுலர் காயின்ஸ் வந்து ப்ரோ இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்லி ஏதோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக எனக்கு வந்து டெலகிராம்லேயோ இல்லை எதுலேயோ கமெண்ட்ஸில் இந்த மாதிரி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயோ வந்து எனக்கு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் காயின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கும் சொல்லுவேன். மேபி எனக்கும் வந்து நான் தெரிஞ்சுக்குவேன் நியூவாக வந்து ஒரு காயின் வந்திருக்குன்னு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஆல்ஸை வந்து நியூ காயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆல்ரெடி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டியான காயின்ஸை மேலும் டிசிஏ பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக பண்ணி வெளியில் நீங்கள் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போத்துலேருந்து அடுத்த ஒரு 6 months ஒரு 8 monthsக்குள்ளே உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். அந்த ஆல்ஸை பற்றி சில நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம்லேயே ஜாயின் பண்ணாதவங்க இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கன்சாலிடேட் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரிஸ் வைஸாக பிரித்து இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஃபியூ மந்த்ஸாக வந்து நான் டெலகிராமில் என்னென்ன ஆக்டிவாக போஸ்ட்டில் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன டேட்டாவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா February March டைமில் நல்லாவே கிராஷ் ஆச்சு. அப்போ வந்து நான் எந்த மாதிரி டோக்கன்ஸில் பை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பேன். ஏரோ, ஆப்டாஸ், இந்த மாதிரி எத்திரியம், சோனிக் இந்த மாதிரிலாம் பை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அதில் மெயினாக எத்திரியம் பார்த்தீங்க அப்படின்னா $2, $3, $4, $6 வந்து அதிகமாக பை பண்ணிட்டு இருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கீழே வரேன்னு வந்து டிசிஏ பண்ணிகிட்டே இருந்தேன். $2,050 எடுத்திருந்தேன், $1,450 எடுத்திருந்தேன். இது ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். என்னோட ஆவரேஜ் காயின் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இந்த பர்டிகுலர் வாங்கினேன். $2,000 கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எத்திரியம் என்னோட ஆவரேஜ் வந்து இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணுறதுக்கு வந்து $1,300 வந்து போட்டிருந்தேன். ஆனால் கேன்சல் பண்ணும்போது அந்த டேட்டை காட்டுது. ஸோ அது ஹிட் ஆகாதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா 1,800 சம்திங் வாங்கினேன், 2,500 கூட வாங்கினேன். ஸோ இது மெயினாக ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் பை பண்ணுறது காட்டணும்னு சொல்ல வரல, அதை ஆல்ரெடி நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிட்டேன். பட் இது எப்படி நான் பை பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எத்திரியம் $2,000 கீழே போகும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணேன். அப்போ தான் வந்து என்ன பண்ணேன்னா ஆர்டர் போட்டு வச்சுக்கிட்டேன். 1450 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டேன். அப்புறம் 130 அதாவது 1,300க்கும் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அது ஹிட் ஆகலை. பட் $1,450 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீழே வரும்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பைனான்ஸில் அப்போ அந்த பர்டிகுலர் 1 monthக்கு மட்டும் மணி மூவ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து 10% கீழே டவுன், 20% டவுன், 40% டவுன் சொல்லி ஒரு 50% டவுன் வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி ஹிட் ஆகும். அப்படி தான் எனக்கு டாவோடது வந்து 175 எனக்கு கிடச்சிது. அதையும் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா April 6 அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா குமரன் கேட்டிருந்தாரு, நறுக்குன்னு ஒரு 5 to 10 காயின்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் சத்தியமாக அனலைஸ் பண்ண முடியல. இருந்தாலும் 1 or 2x ஈஸியாக வந்து ஷார்ட் டைம் மிட் டைமில் பண்ணும் அப்படிங்கிற காயினை ஃபஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் ETH எக்கோ சிஸ்டம் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் AI காயின்ஸ், அதுக்கப்புறம் RWA சொல்லியிருப்பேன். ஸோ எத்திரியம் வந்து பார்த்திங்கன்னா April 6 டைமில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா
ஸோ ஏப்ரல் 6லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 150% வந்து உங்களுக்கு பம்ப் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து மோர் தென் 2xன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வந்து அப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் என்னோட கருத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீசிஸ் மாதிரி தான் சொல்லியிருப்பேன் தவிர்த்து அதில் சொன்ன அத்தனை காயினுமே மூவ் ஆச்சு அப்படின்னா கிடையாது. ஏன்னா இன்னும் ஆல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. பட் மேஜராக வந்து எத்திரியம் வந்து ரொம்ப புல்லிஸாக இருந்தனால சொன்னேன். அதுக்கப்புறம் மூவ் ரிலேட்டட், லாங்குவேஜ் ரிலேட்டட் காயின் சொல்லியிருக்கேன், ஏஐ ரிலேட்டட் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் ஆர்டபிள்யூ பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் மெயினாக இங்கே எங்கே பார்த்தீங்கன்னா ஸோ டாப் 200 to 300க்குள்ளே பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ரீசெண்டான பம்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 300க்கு மேலே எடுத்தீங்கன்னா, இனிமேல் 200க்கு மேலே டாப் 200க்கு மேலே எடுத்திங்கன்னா எதையுமே வந்து நீங்கள் 2xன்னு ஒரு பெருசாக சொல்லிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பெருசாக ரன் ஆகலை. சில காயின் இருக்கும், 1 or 2 காயின்ஸ் இருக்கும். பட் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா எத்திரியம் ஆகட்டும், டாவ் ஆகட்டும், கியூபிக் ஆகட்டும், ஏரோ ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி என்ன காயின்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாலுமே அது டாப் 100 to 200க்குள்ளே தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய டெஃபியில் வந்து ஏரோ பாருங்கள் அதெல்லாம் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் ஜூலை எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 2 ஆடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேபிள் காயினோட நெரேட்டிவ் பற்றி ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் மெயினாக ஃபஸ்ட்டு நம்பர் 1 சொன்ன டோக்கன் பார்த்தீங்கன்னா ஏரோ 0.75 கிட்டே உங்களுக்கு கிடச்சதுக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100% கிட்ட பார்த்துருக்கலாம். ஆனால் மோர் தென் 50% பார்த்துருக்கலாம். பட் நெரேட்டிவ் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோவையும் இல்லை நம்ம ஃபோக்கஸையும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக அந்த பர்டிகுலர் ஆடியோ நீங்கள் அங்கே கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதே கான்செப்டை மறுபடியும் ரிப்பீட்டடாக இங்கே சொன்னேன் அப்படின்னா ஒன்றா வீடியோ ஜாஸ்தியாகும், இல்லை வந்து இப்போ இந்த கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்க்காதவங்க இதுக்காக தான் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்கிறது. ஏன் அப்படின்னா என்னால் வந்து ஆக்டிவாக வந்து யூடியூப் வீடியோ போட முடியாது. ஏன்னா வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கண்டென்ட் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கிறது வந்து கரன்சி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் என்னென்ன கரன்சிஸை ஹோல்டு பண்ணுறேன், ஏன் இந்த கரன்சி லிஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓல்டு கிரிப்டோ பிளாக் செயின்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரன்சிஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்பர் 1. அதில் பிட்காயின் கரன்சி தான் நம்பர் 1. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கரன்சி லிஸ்ட்டுன்னு தனியாக ஒன்று எடுத்து அதில் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று அது ஹோல்டு பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2022 ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா சில டோக்கன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 லிஸ்ட்லேயுமே வந்து பை 40% ஆஃப் யுவர் டோட்டல் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லியிருப்பேன். 40% பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 2x ஃப்ரம் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐ அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்குது. ஸோ பாட்டமில் கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா 7, 6, 7, 8x உங்களுக்கு கொடுத்துருக்கும். எத்திரியும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு இருக்குது, இன்னும் ஆல் டைம் ஹை போகல. பட் பாட்டமில் வந்து 2x 3x பண்ணிடுச்சு. பிஎன்பி பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையே போயிடுச்சு. ஸோ நீங்கள் எதை போட்டிருந்தீங்கனாலுமே 40% இப்போ 1 lakh போர்ட்ஃபோலியோவில் 40,000 வந்து இந்த 2 காயினில் பிரித்து போட்டிருந்தீங்கனாலுமே இப்போ மோர் தென் 1 lakh கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ரிமைனிங் 60% ஆஃப் உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் வந்து ரொம்ப ஃபெயிலான காயினில் போட்டு 0 ஆயிருந்தாலுமே உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோட 1 lakh வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிமைண்டர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா கரன்சியான கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து எத்திரியம் கிளாசிக், லைட் காயின், டெக்டம் இகேஸ்டில் இப்போ வந்தது, பிட்காயின் கேஷ், பிசிஹெச், டேஷ், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் காயின்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். மொனிரோ அதுவும் கூட ஒரு ப்ரைவசி பேஸ்டு கரன்சி. ஸோ இந்த மாதிரி காயின்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 2 to 3x கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் பாட்டமில் இருந்து. மினிமம் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்க போகும்போது இந்த காயின்ஸ் 1 to 3 காயின்ஸ் தான் வந்து நான் மேஜராக இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ஹோல்டு அதிகமாக பண்ணுறேன். டிசிஏ பண்ணுனா அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் தான் பண்ணுவேன். அதனால நான் டாப் இந்த மாதிரி 1 to 3ன்னு சொல்லி சீரியல் நம்பர் போட்டு எடுத்துருப்பேன். அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மேபி வந்து நான் ஹோல்டு பண்ணலாம் ஆர் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது ரிஸ்கி செக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதில் மெஜாரிட்டி ஆஃப் த காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு, அதாவது இப்போ பியர் மார்க்கெட் சடனாக ஸ்டார்ட் பண்ணால் கூட நெக்ஸ்ட்டு 1 or 2 இயர்ஸில் சர்வை பண்ணி மேலே வந்துட முடியும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ரிஸ்க் அனலைஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காயின்ஸில் எடுத்திருப்பேன். அதில் எது அதிகமாக ஹோல்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பிட்காயின் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறேன், கஸ்பா, அதுக்கப்புறம் டோஜ் உங்களுக்கே தெரியும் 0.545 நம்ம சம்திங் 5 இயர்ஸ் செல் பண்ணேன். இப்போ என்னோட மறுபடியும் ரீஎன்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா 0.17 or 18 வந்து டாலரில் வந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தான் பை பண்ணேன். ஸோ அதனால் கஸ்பாவோட கம்மியாக இருக்குது. இப்போ எத்திரியம் கிளாசிக், டெக்டமில் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் டிசிஏ பண்ண போகிறதில்ல, ஏன்னா ரிஸ்கி செக்டரில் வச்சிருக்கிறதுனால. ஏஐ காயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் நான் ஹோல்டு பண்ணுறேன் அதிகமாக. ஸோ ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கியூபிக் தான் அதிகமாக ஹோல்டு பண்ணுறேன். அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன், கியூபிக் வந்து எந்த அளவுக்கு அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் கியூபிக் அதிகமாக ஹோல்டு பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் ரிஸ்கி ஃப்ரீ காயின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நான் 3rd வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாவ் தான், அதுக்கப்புறம் ஃபெட்ச்சு, அதுக்கப்புறம் நான் கியூபிக்.
ஸோ என்னோட அனலைஸில் இருந்து என்னோட புரிதலில் இருந்து எனக்கு வந்து எது சேஃபாக தோணுதோ அதை தான் நான் எடுத்துருக்கிறேன். அது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ செக்டரில் அதிகமாக ஹோல்டு பண்ணுறது கியூபிக், லீஸ்ட்டாக ஹோல்டு பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டார்ஸ் ஏஐன்னு சொல்லலாம். WLD வந்து ஓப்பன் ஏஐங்கிற ஒரு மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய கம்பெனி லான்ச் பண்ண WLD காயினை விட உங்களுக்கு கியூபிக் பெஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த இடத்துல. ஸோ மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனாமிக்ஸ். WLD காயின் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 10 பில்லியன் இருக்குது, டோட்டல் சப்ளை 10 பில்லியன். இப்போ வெளியில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 பில்லியன் கூட கிடையாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 20% கூட இன்னும் வந்து வெளியில் வரல. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேமுக்கு வந்து இது சத்தியமாக வந்து ஒரு நல்ல காயினாக இருக்காது. இது ஒரு மேஜர் ரீசன். மொனீரோ ஃபேஸஸ் செயின் ரீஆர்கனைசேஷன் ஃபியர்ஸ் ஆஃப்டர் கியூபிக் சேஸ் இட் கண்ட்ரோல்ஸ் 51% ஆஃப் ஹேஷ் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கியூபிக் பார்த்திங்க அப்படின்னா 51% ஹேஷ் ரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்துட்டாங்க. GPU ப்ளஸ் ASICS ப்ரோட்டோக்காலை வச்சு பண்ண முடியாதனால கியூபிக்கும் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட் பவர் இருக்கிறதுனால அவங்க வந்து ஹெக்ஸாமாரை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிரில்லியன்ட் மூவ்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஃபியூச்சர்ஸில் வந்து வேறு ஏதாவது பர்டிகுலர் காயின்ஸ் கஸ்பாவியோ இல்லை டோஜியோ எடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து அதிகமாக மைன் அதர் காயின்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீமில் பேசப்படுவாங்க. அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா கியூபிக் மேலே டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்க ஒரே வழி கியூபிக்கை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ எக்ஸாமார் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா கியூபிக் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மோர் தென் 51% ஹேஷ் ரேட்டை வந்து கொண்டு வந்தனால நான் வந்து இது பிலீவ் பண்ணியிருக்கிறேன். அதனால வந்து ரிஸ்க் ஃப்ரீயில் வச்சுருக்கிறேன். ப்ளஸ் என்னோடய ஹோல்டிங்ஸில் நம்பர் 1 வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேஸ், EVM, L2, RWA இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கு பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு பர்டிகுலர் வீடியோவே போடலாம். அந்தளவுக்கு வந்து இது ஹாட் நெரேட்டிவ்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதில் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 ஏரோ சொல்லுவேன். நிறையா பேஸ் காயின்ஸ் இருக்குது. பட் அதில் மோஸ்ட்லி வந்து போகாதீங்க. ப்ளஸ் ERV இது 2 பேஸ்டு கிடையாது, எத்திரியம்க்கு கீழே வரக்கூடியது. ஆனால் பேஸ் செயினில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுனால மேபி ஆவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி நல்லா மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேஸ் செயினில் மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது அந்த பர்டிகுலர் செயினில் இருந்து அதில் இருக்கிற செயின்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு டோக்கன் டெக்ஸ் ஆகட்டும் இல்லை RW ஆகட்டும் அப்படி ஸ்வாப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதுதான் வந்து டெக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபீயும் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் பேஸ் செயினில் இருக்கக்கூடிய காயின்ஸ்லாம் வந்து மேலே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீட்டாவை வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எனக்கு கொஞ்சம் நண்பர் அவர் தான் வந்து இதை பற்றி சொன்னார், கீட்டாவை பற்றி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா CEO ஆஃப் கூகுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேக்கெட்டில் இருக்கார். அவருமே வந்து ஹோல்டும் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும்போது TPS பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 10 மில்லியனா சம்திங் நான் மறந்துட்டேன். பட் அந்த TPS வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ChatGPTயில் அடிக்கும் போது ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி CEO வந்து இதில் கூகுளோட CEO வந்து இதில் வந்து இன்வால்வ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு வந்து ப்ராப்பராக சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் ஹோல்டு பண்ணுறாரா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே எனக்கு கிடைக்கல. பட் டீப்பாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னா உண்மையானமே வந்து அந்த CEO வந்து இதை ஹோல்டு பண்ணுறாரு, பேக்கெட்டில் இருக்கார். ஆனால் TPS பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ப முடியல. ஏன் அப்படின்னா யூடியூப்பில் போய் அவங்க ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ப்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் UI மட்டும் கொடுத்துருக்காங்க. டெவலப்பர்ஸ் ஈஸியாக புரியும், வெப் ஆப் டெவலப்பர்ஸ்க்கு. ஜஸ்ட் இப்போ நானே வந்து ஒரு ரியாக்ட் டெம்ப்ளேட் எடுத்து இந்த டேட்டா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரன் ஆகிற மாதிரி ப்ராசஸ் பண்ணிட முடியும் பேக்கெண்டே இல்லாமல். ஸோ இப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் UI தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது 0 to அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி TPS இன்க்ரீஸ் ஆகி 4 மில்லியன் 5 மில்லியன் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்க போகும்போது அது ஃப்ரண்ட் எண்ட் மட்டுமே வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கியூபிக் பார்த்திங்க அப்படின்னா 50 மில்லியன் TPSன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 15 மில்லியன் வந்து செட்டிக்குன்னு சொல்லி ஒரு ஆடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் பண்ணி ப்ராப்பராக வெரிஃபை பண்ணியிருக்கிறதுனால அப் டு 50 மில்லியன் TPSை வந்து கியூபிக் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி கீட்டாவோட டோக்கனோட TPS வந்து ஏதோ ஒரு ஆடிட்டர் குரூப் வந்து கரெக்டாக ஆடிட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இன்னுமே புல்லிஸாக இருக்கும். RWA பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து RWA செக்டர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச காயின்ஸ் ப்ளஸ் நான் நம்புகிற சில காயின்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி RWA நெரேட்டிவ்ஸ் வந்து நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தெரியணுன்னா RWA 1 பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா கடைசியாக ஆண்டோ விசஸ் ரியலியோன்னு போட்டிருப்பேன். அதுலேயே நிறையா டேட்டா RWA பற்றி கொடுத்துருப்பேன். ஏன்னா RWA செக்டர் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு சைக்கிளுக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு நெரேட்டிவ். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து எத்ரீத் நம்பர் ஒன்னாக சொல்லுவேன். ரெண்டாவது வந்து ஆரக்கல் லிங்க் ஆர் பித், அதில் மெயின் லிங்க் தான். அதுக்கப்புறம் ஆண்டோ, ஏன் ஆண்டோ வச்சுருக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆப்டாஸ், சொலானா, அவாக்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லேயர் ஒன்ஸாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா லேயர் ஒன்று தான் வந்து எத்திரியம், ஆப்டாஸ், சொலானா, அவாக்ஸ். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்குண்டான ரீசனும் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவது சொல்லியிருக்கேன். அதுவுமே வந்து அந்த RWA டீட்டெயில்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க பாருங்கள். இதில் என்னோட ஹோல்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எத்திரியம் அதிகமாக ஹோல்டு பண்ணுறேன், ரெண்டாவது ஆப்டாஸ் ஹோல்டு பண்ணுறேன். பட் மேபி வந்து இந்த பர்டிகுலர் சைக்கிளுக்கு வந்து ஆப்டாஸ் நல்லா பம்ப் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு வந்து ஆப்டாஸ் வந்து கரெக்டான ஒரு காயின் கிடையாது. மற்றபடி லிங்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 2-3x கொடுக்கலாம். சொலானாவும் நல்ல காயின். ரியலியோ வந்து ரிஸ்க் அசெட்ஸில் வந்து நான் வச்சுருக்கிறேன், அதனால் இந்த இடத்துல வச்சுருப்பேன். ப்ளூமுக்கு அடுத்தது வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீம் காயின், உங்களுக்கு தெரியும் ஃப்ளோக்கியோட மீம் காயின் டோக்கன் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா இந்த ZK, ப்ளூம், ரியலியோ டோக்கனுக்கு போய்க்கலாம். ஆனால் ரியலியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஆண்டோக்கு மேலே அதுதான் அதிகமாக ஹோல்டு பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய டாப் ஹோல்டிங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ RWA செக்டருக்குள்ள மெயினாக போனீங்க அப்படின்னா இந்த RWA லீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபலாக எத்திரியம் தான் நம்பர் 1 இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு RWA அக்கௌண்ட் அதிகமாக இருக்குது. ZK சிங்க் அடுத்தது. மூணாவது பார்த்திங்கன்னா ஆப்டாஸ், அதாவது டோட்டல் வேல்யூ TVL பேஸ்டு பார்க்கும்போது சொலானாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்திருச்சு. பட் சொலானாக்கு பார்த்திங்கன்னா 82 RWA கவுண்ட் தான் இருக்குது. ஆப்டாஸ்க்கு ஜஸ்ட் 14 கவுண்ட்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக RWA கவுண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். மேபி கோல்டாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம். ஸோ இது டூ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், கரெக்டுங்களா? கோல்டு, லேண்ட், அது வந்து 2 கவுண்ட்ஸ், அதான் RWA கவுண்ட்னு சொல்லலாம். ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மல்டிபிள் RWA கவுண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு கீழே இருக்கும். ஒரு ப்ரோட்டோகால் 1 அப்படிங்கிறதுங்களுக்கு கீழே நிறைய காயின்ஸ் இருக்கும், அதாவது RWA கவுண்ட்ஸ் இருக்கும். அந்த RWA கவுண்ட்ஸ் வந்து எந்த நெட்வொர்க்கில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் RWA.xyz அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு போய் நீங்களே இதை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு புரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக வந்து ஒரு சின்ன இது கொடுக்குற க்ளூ எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பிளாக் செயின். இஸ்யூஸ் அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இஸ்யூஸ் அப்படின்னா இப்போ வந்து ஆக்சுவலாக யார் அதை ப்ரொவைட் பண்ணுறா? இப்போ வந்து கொக்கோகோலா கம்பெனி வந்து கொக்கோகோலா அப்படிங்கிற ஒரு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது இஸ்யூஎஸ். ஓகேங்களா? பெப்சி வந்து பார்த்திங்கன்னா 7up கொடுக்கலாம், கொக்கோகோலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட் கொடுக்குறாங்க. ஸோ நிறையா இஸ்யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோகோலா, ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய கொடுப்பாங்க, கரெக்டாக? ஸோ அது ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது. இப்போ அதே ப்ரோட்டோகால் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கோகோலா கம்பெனியே வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இஸ்யூ பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. யார் பண்ணுவா? ஏதோ டீலர்ஸ் எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துவாங்க, கரெக்டுங்களா? அந்த பர்டிகுலர் டீலர் வந்து கொக்கோகோலா கம்பெனியோட ட்ரிங்க்ஸ் மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பெப்சி கம்பெனியோட ட்ரிங்க்ஸுமே எடுத்துக்கொண்டு போய் பண்ணலாம். அப்போ ஒரு ப்ரோட்டோகால், அதாவது ஒரு டீலர் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, அந்த டீலர் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் மல்டிபிள் கம்பெனிஸோட கூட கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு சேம் கொக்கோகோலா வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்களே வந்து பிரிட்டானியாவோட பிஸ்கெட்டும் கூட பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது இப்போ ப்ரோட்டோகாலுக்கு போனோம் அப்படின்னா இவங்க எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஓகேங்களா? டீலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கீழே நிறையா பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நத்திங் பட் RWA ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ கோல்டு அப்படின்னா அது ஒரு ப்ராஜெக்ட், RWA லேண்ட் அப்படின்னா அது ஒரு ப்ராஜெக்ட். அந்த மாதிரி செக்யூரிட்டைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ராக் சூஸ் பண்ண ஒரு ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஆண்டோ தனியாக வந்து இஸ்யூஸாகவும் இருக்காங்க, ப்ரோட்டோகாலாவும் இருக்காங்க. இப்போ இஸ்யூஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் ராக் அப்படிங்கிறவங்க வந்து பிடில் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அசஸ் ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆண்டோ பார்த்திங்க அப்படின்னா 4 RWA கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த கவுண்ட் விட்டுருங்க, அப்புறம் பார்க்கலாம். ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன வேணால் இருக்கலாம். ஒரு ஸ்டேபிள் காயின் பேஸ்டாக இருக்கலாம், US ட்ரெஸரிஸ் பேஸ்டாக இருக்கலாம், பாண்ட் பேஸ்டாக இருக்கலாம், கோல்டு பேஸ்டாக இருக்கலாம், லேண்ட் பேஸ்டாக இருக்கலாம், ஒரு ஸ்டாக் பேஸ்டாக இருக்கலாம், இன்ஸ்டேஷனல் அசட்ஸ் பேஸ்டாக இருக்கலாம், ஒரு கிரெடிட் கார்டு பேஸ்டாக இருக்கலாம். ஏன் நான் கூட போய் ஒரு தாஜ்மஹால் கூட செல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு தாஜ்மஹாலுக்கு இவ்வளோ தான் வேல்யூன்னு சொல்லி வச்சுட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க தனியாக பார்க்காதவங்க பாருங்கள், ஓகேவா? ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது பிளாக் செயின், இஸ்யூஎஸ் அப்படிங்கிறது யார் அந்த ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அந்த ப்ரொவைடர் பண்ணுறதை வந்து யார் சர்வீஸ் எடுத்து அடுத்தவங்களுக்கு பீப்புள் கொண்டு சேர்த்துறாங்க. பிளாக் ராக் தான் என்னதான் இருந்தாலும் நம்ம ஓன் பண்ணினாலும் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டைஸ், ஓகேங்களா? ஸோ இஸ்யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஆண்டோவும் இஸ்யூஸாகவும் இருக்காங்க, ப்ரோட்டோகால்ஸும் வச்சுருக்காங்க, ஓகேவா? தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்யூரிட்டைஸ் வந்து போய் பார்ப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் சூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். அதாவது கஸ்டமர் இவங்களை டார்கெட் பண்ணி இவங்கள்ட்ட கொடுத்தா
நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துவாங்க அப்படின்னு பிளாக் ராக் வந்து இவங்க நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நம்பி கொடுக்கும் போது அந்த பிடில் பார்த்திங்க அப்படின்னா பிடில் மட்டும் இல்லை, நிறையா பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபண்டு டோட்டல் வேல்யூ பேஸ்டாக வந்து காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் எத்திரியத்தில் வந்து 10 இருக்கும், ஆல்கிராண்டில் 1, மேண்டில் 1. ஸோ மேண்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல லேயர் 2. அவங்க வந்து மேண்டில் தனி ஓனாகவே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதில் மெயினாக வந்து செக்யூரிட்டிஸில் அசெட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன அசெட்ஸ் பண்ணுறாங்கிறது இங்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ராக் USD, அதாவது பிடில் அப்படிங்கிறது தான். அந்த பிடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த நெட்ஒர்க்ஸ் எந்தெந்த பிளாக் செயின்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் சொல்கிறேன். அது வந்து என்ன அசெட் கிளாஸில் வருது பார்த்திங்க அப்படின்னா US ட்ரெஸரிஸில் வருது. அதை நான் சொன்ன மாதிரி இது இன்சூரன்ஸ் ஃபண்டா, ஸ்டாக்கா, கோல்டா, லேண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது US ட்ரெஸரிஸ்ன்னு சொல்லி வருது. அதான் அந்த US ட்ரெஸரி பேஸ்டு தான் வந்து பிடில். ஸோ அந்த நெட்ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செயின்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் செயின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து அதிகபட்ச ஸ்கோப் இருக்குது. இப்போ பிடில் பிளாக் ராக்கே இந்த நெட்ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நெட்ஒர்க்லாம் வந்து ஒரு வேலிட் நெட்ஒர்க் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். அதில் வந்து ஆப்டாஸ் வந்து தேர்டாக இருக்கிறதுனால தான் என்னோட பர்டிகுலர் வந்து செகண்ட் ஹோல்டிங்ஸில் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஓவராலாக RWA செக்டர்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். ஏன் RWA வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, RWA வந்து செம நெரட்டிவாக இருக்க போகுது. ஆனால் நிறைய காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஆண்டோ விசஸ் ரியலியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். ஸோ அதை திருப்பி நான் அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு விரும்பலை. அதுக்கப்புறம் EVM செயின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின்ஸ் நெரேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹியூஜாக இருக்க போகுது இந்த புல் ரனில். எப்படி AI காயின்ஸ் வந்து லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி எப்படி பம்ப் ஆச்சோ, நெக்ஸ்ட்டு ஆல் சீசன் ஒன்று வந்தால் ஏஐவோட RWA நெரேட்டிவ்ஸ், அதாவது இந்த லேயர் 1 லேயர் 2 ப்ளஸ் EVM செயின்ஸ் காம்பட்டிபிள். அப்புறம் டெஃபியில் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஸ்டேபிள் காயின் யார் மோஸ்ட்லி வந்து TVL பண்ணுறாங்களோ அவங்க பர்டிகுலர் காயின்ஸ்லாம் மோஸ்ட்லி மூவ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி ஒரு தனி டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஆடியோவில் போட்டிருக்கேன்ல, அந்த ஆடியோ கண்டிப்பாக வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நாலேஜுக்காக இது வந்து கண்டிப்பாக கேளுங்க. அதில் வந்து EVMல வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து BNB சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோனிக் சொல்லலாம், ஆர்பிட்ரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃபராக இருக்குது. அதில் நான் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறது வந்து ஆர்பிட்ரம், மெயினாக வந்து L2ன்னு சொல்லி சூஸ் பண்ணேன். பட் அதுவே நான் DCA பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் சோனிக் ஆப்வியஸ்லி, OP மெட்டிஸ். எகெயின் கேமிங் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி சூப்பர் கன் பீம் ஜைன் சொல்லிகிட்டே போகலாம். பட் அதில் என்னோட இது பார்த்திங்க அப்படின்னா IMX தான் நம்பர் 1ல் வச்சுருக்கிறேன். அதுதான் நானும் அதிகமாக ஹோல்டு பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்கியாக போனீங்க அப்படின்னா நாக்கா. ஏன் அதிகமாக இந்த பர்டிகுலர் சைக்கிளில் வந்து கேமிங்கை போகலை அப்படிங்கிறது நான் தனியாக நிறையா சொல்லியிருக்கிறேன். அதனாலேயே என்னமோ கேமிங் வந்து இன்னுமே எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெஃபியில் பார்த்திங்கன்னா ENA செக்டர் பார்த்திங்க அப்படின்னா எகெயின் பேஸ் கூடயும் வரும். ஓகேங்களா? ஸ்டேபிள் காயின் EVM பேஸ்டும் கூட வரும். ஓகேங்களா? ஆனால் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பேஸுங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸில் வந்து ரொம்ப RWA செக்டரில் வந்து ரொம்ப அதிகமாக வரும். பிளாக் ராக் வந்து இன்டைரக்டாக வந்து ENA கூட வந்து டைப்பில் இருக்காங்க. அதை பற்றி தனியாக வந்து அந்த சேட்டில் நம்ம டெலிகிராம் சேட்லேயுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் என்கிட்ட ஹோல்டிங் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் சிம்பிளாக வந்து இது இப்படி போட்டுட்டேன். ஆனால் இந்த ரெண்டுமே நான் ஹோல்டு பண்ணுறேன். ஏரோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா டெஃபிலையும் வரும், பேஸ் செக்டர்லேயும் நம்பர் 1 வரும், நீங்கள் அப்படி சொல்லலாம். ஸோ எனக்கு யூனிஸ்வாப்பு கேக்கு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏரோக்கு அடுத்தபடி தான். அதனால ஏரோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வச்சுருப்பேன். நீங்கள் கேக்கு, ஜூபிட்டர், ENA இதெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். அதேமாதிரி டீப்பின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2R IO, இது 2 தான் வந்து ரிஸ்க் ஃப்ரீயான அசெட்ஸ். ஆனால் அதில் IO வந்து ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொலானா, ரெண்டர், ஃபைல் காயின் ப்ளஸ் நிறையா பீப்புள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கடாக இருக்காங்க. பைனான்ஸ் லான்ச் பேடில் வந்து இது வந்திருக்குது. இன்னொன்று IO பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ ஜாஸ்தியாக வந்து அதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது டிபின் செக்டர்லேயே வந்து டாப் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ பேஸ்டில் IO தான் வந்து டாப் 3ல் இருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பீக்கு போகலாம், ஏத்தியர் போகலாம், ட்ராக் போகலாம், ஏஆஸ், கிராஸ், எனி1. இந்த ஏஆஸ் கிராஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக AI செக்டர்லேயும் வரும், டிபின் செக்டர்லேயும் வரும். ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா RWAலேயும் வரும், டிபின்லேயும் வரும். பீக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 செக்டர்லேயுமே வரும், டிபின்லேயும் வரும், RWAலேயும் வரும். அதில் நான் தெளிவாக அந்த பீக்குங்கிற கான்செப்டை வந்து டிபின் நெரேட்டிவ்ஸ்லேயும் RWA காயின்ஸில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் காயின்ஸ் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்து நல்லா உங்களுக்கு நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கிங்க. இப்போ கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்டுங்க, ஓகேவா? ஆனால் அந்த பர்டிகுலர் காயின் நிறைய பேர் ஹோல்டு பண்ணுறீங்கன்னு தெரியும். இந்த காயினை பற்றி ஏன் நான் ரிஸ்க் ஆசெட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சைக்கிள், அதாவது லாஸ்ட் இயரில் வந்த நெரேட்டிவ் தான். ஆனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய
ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அதானே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்குவீங்க. கிராஸ் வந்து நீங்கள் உங்களோட வைஃபை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க, அவங்களோட இதில் யூஸ் பண்ணிக்குவாங்க, அதெல்லாம் ஓகே. நெட்ஒர்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே. இப்போ GHXன்னு சொல்லி ஒரு காயின் வந்துச்சு. நீங்கள் வந்து லேப்டாப் வந்து சும்மா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா GPU பவர், கம்ப்யூட் பவர்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய வேஸ்ட் ஆகக்கூடிய பவர்லாம் அவங்க எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, செல் பண்ணி வர ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்கன்னு ஒரு GHXன்னு வந்துச்சு. அந்த மாதிரி நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேமின்னு ஒன்று வந்துச்சு, GMRXன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு கான்செப்ட் வந்தது எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. ஆனால் கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது கான்செப்டில் இன்டர்நெட் பேஸ்டாக வந்திருக்கிறதுனால மட்டும் இது சக்ஸஸ்ன்னு சொல்லிட முடியாது. இது வந்து எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகுதுங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன், ஓகேங்களா. இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்காக இது ஃபெயிலியர் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட் நான் சொல்ல வரல. கியூபிக்கும் புது ப்ராஜெக்ட் தானே, ஏன் அப்போ அதை மட்டும் ரிஸ்கி அசெட்டில் வைக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரே கான்செப்ட், இந்த இன்டர்நெட் கான்செப்ட், அதில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய இன்டர்நெட் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட். ஆனால் கியூபிக் அப்படி கிடையாது. ஏஐ காயின், ஏஐ கருத்துன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு கால் அது ஃபெயில் ஆனாலும், ஏஐயே ஃபெயில் ஆனாலும் அவங்களோட ஆக்சுவலாக வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து சக்ஸஸ். டிபிஎஸ் வந்து 15 மில்லியன் வச்சுருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு L1ஆகவும் அது வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டேஷன் பவர் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்டு யூஸ்ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறதையும் இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டாங்க XMR மைனிங் வச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு பெஸ்ட்டு L1 கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்றில் இல்லைனாலும் இன்னொன்னா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு பிளாக் செயின் சொல்ல முடியாது. லோஃபி, டிபிஎஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட் சக்ஸஸ் ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸே வந்து ஃபெயில் ஆகலாம். அதனால வந்து நான் வந்து இந்த அதை ஃபோக்கஸ் பண்ணலை. மேபி 2 or IO இது 2ல் தான் ஏதோ ஒன்று நான் டிபியில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் எதில் டிசியை வந்து இப்போ பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் காயின்ஸை தான். IMX பார்த்தீங்கன்னா யூபிசாஃப்ட் கூட டைப் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏதோ சைலண்ட்டாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அப்படி பார்க்க போகும்போது நீங்கள் வந்து புது காயினாவோ இல்லை ஏதோ ஒரு புதுசாக போய் போட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ போய் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பதிலாக டார்கெட்டை கரெக்டாக வச்சு பண்ணாவே போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கன்சாலிடேட் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் செக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நரேட்டிவ் எடுத்தீங்கனாலும் ஏதோ ஒரு கான்செப்டில் வந்துடும். அதே மாதிரி சேஃபான ஒரு அசெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏஐன்னு சொன்னீங்கன்னாலும் இந்த இதுக்குள்ளே ஏதோ ஒரு காயின் ஏஐக்குள்ளே வந்துடும். RWன்னு சொன்னீங்கனாலும் இந்த பர்டிகுலர் வந்துடும். டெஃபின்னு சொன்னீங்கனாலும் வரும். பேஸ்டுன்னு சொன்னாலும் வரும். ஸ்டேபிள் காயின் பேஸ்டுன்னு சொன்னீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஏரோ. அதே மாதிரி லேயர் 1 லேயர் 2ன்னு எடுத்திங்கனாலும் ஆர்பிட்ரம் இருக்குது. லேயர் 1ல் ஆப்டாஸ், சொலானா, ஆண்டோ இது எல்லாமே இருக்குது. RWன்னு எடுத்திங்கனாலும் அகெயின் ஆப்டாஸ் வரும், ஏஆர்பி வரும், ஆண்டோ வரும். கேமிங் எடுத்திங்கன்னா IMX வரும். ஸோ இப்படி தான் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ, என்னோடய கன்சாலிடேட் லிஸ்ட்டு இப்போ நான் இந்த பர்டிகுலர் அப்கமிங் ஆல் சீசனுக்கு நான் வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேபி நீங்கள் 2x to 10x டீசெண்டாக பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆயிடலாம். 10x to 100x அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசியில் வந்து 50%, 100% தான் பம்பாக இருக்கும். வெயிட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகும்போது அதை செல் பண்ணாமல் மறுபடியும் டவுன் ஆகி உங்கள் ஆக்சுவல் ஆவரேஜ் டிசிஏ ப்ரைஸை விட கீழே போயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து லூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டார்கெட்டை வந்து இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் லார்ஜ் கேப்பாகவும் கொஞ்சம் வந்து சேஃபான சைடில் வந்து நீங்கள் பெட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்டிப்பாக வந்து 2026 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து சேஃபான பொசிஷனில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மீம் காயின்ஸ் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதுதான் நான் சொல்ல வந்தேன் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து புதுசாக நீங்கள் போக வேணாம். ஸ்பெசிஃபிக்காக வந்து மீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா வந்து ஓல்டு காயின்ஸ் தான் ஹோல்டு பண்ணுறேன். சிபைனோ, டோஜ், ஃப்ளோக்கி, அப்புறம் கேட்டி காயின், கேட் காயின், கேட்னா அதை சைமன்ஸ் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்து முதல்ல பெப்பி காயின் ஆப்வியஸ்லி அதெல்லாம் வந்து முதல்லையே வாங்கினால அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.